அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மார்ச் 1 உங்கள் குடும்பத்தில் உள்ள எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும், அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனைகள் அத்துணையும் நீங்க ஒரு எளிய வழிபாடு சொல்ல போகின்றேன். மற்றும் மார்ச் 1 2024 வருடத்தின் முதல் செலவு இந்த 3 பொருட்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். மார்ச் மாதம் முழுவதும். அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களே, வாழ்க்கை எனும் பாடத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் வேறு எங்கும் அலைய வேண்டாம், யாரையும் தேடி போக வேண்டாம். வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொள்ள உங்களை பெற்ற தாய் தந்தையர் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கை என்னும் பாடத்தை நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். மார்ச் 1 அற்புதமான நாள் அன்பானவர்களே. மாசி 18 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி, அற்புதமான ஒரு நாள். தேய்பிறை சஷ்டி அன்று சஷ்டி கவசம் படித்தால் உங்கள் குடும்பத்திற்கு யோகம் ஏற்படும். குறிப்பாக மார்ச் 1 காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அல்லது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, அல்லது மாலை 5 மணி முதல் 6 மணி வரை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டின் ஹாலில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து உங்கள் முன்பாக ஒரு நெய் தீபம், அந்த நெய் தீபம் வடக்கு திசை நோக்கி எரியட்டும். அவ்வாறு ஒரு தீபம் ஏற்றி பால் அல்லது தேன் கொஞ்சமாக நெய்வேத்தியமாக அந்த விளக்குக்கு பக்கத்தில் வைத்து நீங்கள் கிழக்கு பார்த்து அமர்ந்து சஷ்டி கவசத்தை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு ஒரே ஒரு முறை படித்தால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் கதவை தட்டும். அனைவரும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சூட்சமத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். அடுத்ததாக மார்ச் 1 உங்களது முதல் செலவு வாசனை பூக்கள் வாங்குவதாக இருந்தால் உத்தமம். அல்லது உங்கள் வீட்டிற்கு தேவையான பால் வாங்கினா ரொம்ப உத்தமம். அல்லது மஞ்சள் தூள் வாங்கினா உத்தமம். அல்லது மார்ச் 1 உங்களது முதல் செலவு அன்னதானத்திற்காக இருந்தால் ரொம்ப உத்தமம். என மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். முதல் செலவாக செய்ய முடியலினாலுமே அன்று இரவுக்குள்ளாவது அன்னதானத்திற்கு ஏதாவது நீங்கள் செலவு செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல அற்புதமான ஆன்மீக குறிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு பதிவாக வழங்கப்படும். அன்பான சொந்தங்களே, மார்ச் 8 மாசி மகா சிவராத்திரி, அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி சிவபூஜை எப்படி செய்யணும்னு மிக எளிமையாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக மாதவிலக்கான பெண்கள், வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க, 4 ஜாமும் கண் விழித்து இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும், என்ன செஞ்சால் சிவனருள் கிடைக்கும், அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களை தீர்க்கக்கூடிய 11 சிவ மகா மந்திரங்களை உபாசனை பெற வேண்டுமென்றாலும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன். மார்ச் 8 மாலை 6 மணி முதல் மார்ச் 9 காலை 6:30 வரை இந்த குழு செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ராத்திரி மாசி மகா சிவராத்திரி. தவறவிட்டு விடாதீர்கள். குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண வாருங்கள். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.